லைவ் தமிழ் செய்திகள். சரிகமபாவில் நடுவர்களின் கண்ணீரில் இருந்து பலரும் தங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார்கள். தற்பொழுது சரிகமபாவில் டிட்டி சாம்பியன் சீசன் 4 நடைபெற்று வருகின்றது. இந்த நிகழ்ச்சியில் 26 போட்டியாளர்கள் பங்கு பற்றி கலந்து கொண்டிருந்தனர். இதில் 4 போட்டியாளர்கள் ஏற்கனவே போட்டியை விட்டு விலகிச் சென்றிருக்கின்றார்கள். பல சுற்றுக்கள் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டு வருகின்றன. அதிலும் பிரபலியமாக பக்தி சுற்று நடைபெற்றதால் பலரும் அந்த பாடல்களை கேட்டு மெய் மறந்து தங்கள் கண்ணீரில் அவர்களை ஆழ்த்திக் கொண்டார்கள். பக்தி பாடல்கள் என்றால் அதுக்கு ஒரு தனி இடம் இருக்கின்றது. பக்தி பாடல்கள் பாடுவதற்கு பலரும் முயற்சி செய்தாலும் அந்த பாடல்களை பாடுவதில் பல சிரமங்கள் இருப்பதாக பிரபலியம் பெற்ற பக்தி பாடகர்கள் கூறுகின்றார்கள். இசை அமைப்பாளர்களும் பக்தி பாடல் என்றால் மிகவும் ஆர்வமாகவும் பக்தியாகவும் அந்த இசையில் மூழ்குவதாக கூறப்படுகின்றது. அந்த வகையில் பக்தி பாடலை தொடர்ந்து நெஞ்சம் மறப்பதில்லை என்ற சுற்று தற்பொழுது நடைபெற்று வருகின்றது. அந்த இசை மலையில் பலரும் நனைந்து கொண்டிருக்கின்றார்கள். பல சிரமங்களுக்கு மத்தியில் அந்த பக்தி பாடலை பாடும் ஒவ்வொரு சிறுவர்களும் தங்கள் அழகுமிக்க குரலால் அதை ரசிகர்களுக்கு விருந்தாக வழங்கி வருகின்றார்கள். அந்த வகையில் விஷ்ணுவும் ஒரு சிறந்த போட்டியாளர் என்று கூறப்படுகின்றது. இறுதிப் போட்டியை நோக்கி தனது திறமையை வளர்த்து கொண்டிருக்கின்றார். 12 வயது சின்னஞ்சிறிய உருவம் மல்லை குரலில் பாடும் அழகு நன்மை மெய் மறக்க செய்கின்றது. அம்மா அப்பா இருவரும் கூலி தொழிலாளிகள். அவர்களுக்கு தினக்கூலி வெறும் 200 ரூபாய் என்றால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். விஷ்ணு பாடிய நிகழ்ச்சியை கூட அவர்களால் பார்க்க முடியவில்லை. ஏனென்றால் அவர்களின் வீட்டில் டிவி இல்லை என்பதுவே பெரும் குறையாக பார்க்கப்படுகின்றது. விஷ்ணுவின் பாடும் திறனை பாராட்டி இசையமைப்பாளர் மற்றும் நிகழ்ச்சியின் நடுவர்கள் அந்த சிறுவனின் உற்சாகத்தை பலப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவனுக்கு கீபோர்ட் பரிசாக வழங்கியிருக்கின்றார்கள். அதற்கு தனது ஆர்வத்தை வெளிக்காட்டியிருக்கின்றார் டி இமான். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் மாக்கப்பா ஆனந்த் அவர்களும் டிவியை வாங்கி அந்த சிறுவனுக்கு பரிசாக வழங்கியிருக்கிறார்கள். பிரியங்கா அவர்களும் கேஸ் அடுப்பை பரிசாக கொடுத்திருக்கின்றார். விஷ்ணுவின் திறமைக்கு அவர்கள் செய்கின்ற உதவி காலத்தால் மறக்க முடியாது என்று ரசிகர்களும் விஷ்ணுவின் பெற்றோர்களும் கூறியிருப்பது எங்கு சகலரையும் மீ மறக்கச் செய்திருக்கின்றது.